இளையராஜா பாடல் பிரச்சனைக்கு அதிரடியாக பேசிய ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வலம் வரும் நடிகர் ரஜினிகாந்த் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள கூலி படத்தில் நடிக்க உள்ளார். சமீபத்தில் அந்த படத்தின் அறிமுக வீடியோ ஒன்று வெளியானது. அதில் இளையராஜா இசையமைப்பில் ரஜினிகாந்த் நடித்த தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற பாடலை அனிருத் பயன்படுத்தி இருப்பார். இசையமைத்த தனக்கு தான் தன்னுடைய பாடல்கள் முழுவதும் சொந்தம் என்று தனது பாடல்களை அந்த பாடல்களை பாடக்கூடியவர்கள் கூட அனுமதி இல்லாமல் மேடைகளில் பாடக்கூடாது என்றும் மற்ற படங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதுக்கு உரிய காப்புரிமை செலுத்திவிட்டு பயன்படுத்தலாம் என தொடர்ந்து கூறி வரும் இளையராஜா தற்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக நோட்டீஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரஜினிகாந்த் நடித்து வெளியான தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளியான வா வா பக்கம் வா பாடலை எந்த ஒரு முறையான அனுமதியும் பெறாமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தில் அறிமுக வீடியோவுக்கு பயன்படுத்தி இருப்பதாக உரிய அனுமதியை பெற வேண்டும் அல்லது அந்த ட்ரீசரில் இருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என அதிரடியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் இளையராஜா தரப்பு அனுப்பியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியது குறித்த கேள்விக்கு ரஜினி சமீபத்தில் சொன்னது, இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான பிரச்சனை எனக்கு சம்பந்தம் இல்லை என கூறியுள்ளார்.